கொஞ்சோண்டு ஒரு 2 டிராப்பு 3 டிராப்பு சொட்டு தண்ணி தான் இருக்கும். ஆனால் அது வந்து உள்ளார ஏதோ பெரிய குளம் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை நம்மளுக்கு உருவாக்கும். அதனால எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காதுக்குள்ளார தண்ணீர் போகிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிகழ்வு, அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயங்க. குளிக்கும் போது நிகழலாம், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும் போதோ, இல்லை ஆறு குளங்கள் போன்ற இடங்களில் குளிக்கும் போதோ, சில சமயம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வேர்வை வருதுன்னு வைங்க, அந்த வேர்வை கூட சில சமயம் நம்ம காதுக்குள்ளார போயிடும். இந்த தண்ணீரை வந்து எப்படி வெளியேற்றுறது, அதுக்கு ஒரு எளிமையான ஈஸியான டெக்னிக் இருக்கு. ஆனா நம்மள நிறைய பேர் தப்பான டெக்னிக் யூஸ் பண்ணிடுறோங்க. ஒண்ணு காது வச்சு இந்த விரலை வச்சு கிச்சு 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 கிச்சுன்னு ஆட்டுறோம், உடனே அந்த தண்ணீர் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ஹேர்பின் யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து இயர் பட்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த தண்ணீரை வெளியேற்றுறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். நம்ம காதோட இந்த தோல் பகுதியெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிசான தோல் பகுதி, ஈஸியாக அந்த இடத்துல புண்ணாயிடும். அதே மாதிரி தண்ணீர் அந்த இடத்துல இருக்கிறதும் தப்பு. தண்ணீர் வந்து காதுக்குள்ளார ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் மாய்ஸ்டரில் வந்து கிருமிகள் உள்ள வந்துக்கிட்டு இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம அந்த தண்ணீரை வெளியேற்றுறது முக்கியம். அதுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்குங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த தண்ணீரை வெளியேற்ற பாருங்க. ஏன்னா ஏற்கனவே காதுக்குள்ளார அழுக்கு, வேக்ஸு, இயர் வேக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, மெழுகுலாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த தண்ணீர் எல்லாம் சேர்ந்து இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வேக்ஸு அது அப்புறம் காது கேட்கறது கொங்கின்னு ஒரு சத்தம், காது ஒரு பக்கமாக குறைவாக கேட்கறது போன்ற பல பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க நேரிடும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த காதுகளுக்கு டவல், ஒரு சாஃப்டான டவல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒத்தி எடுங்க. ஏற்கனவே ஒத்தி இருக்கிற அந்த காதுகள் மேலே ஒட்டி இருக்கிற தண்ணீர்லாம் ஒத்தி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிடுங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காதோட பின்னான்னு சொல்லுவோம், இந்த பகுதியை வந்து நம்ம பின்னாடி இழுக்கணுங்க. நம்ம இப்படி காது இதை பின்பக்கமாக இழுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, காதோட இயர் கெனால்னு சொல்லக்கூடிய உள்ளே போகக்கூடிய ஒரு கால்வாய் இருக்கு இல்லைங்களா, ஒரு குட்டி கால்வாய், இந்த குட்டி கால்வாய் இப்படி போயிட்டு இருக்கோம். இதை வந்து நேராக்குறோம். அப்படி நேராக்குனாதான் அது வெளியே வரும் ஈஸியாக. இப்படி இருக்கு காதோட கெனால், கால்வாய். அதனால தான் தண்ணீர் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டேங்குது, உள்ளே போய் அப்படியே அடைச்சிக்குது. கொஞ்சோண்டு ஒரு 2 டிராப்பு 3 டிராப்பு சொட்டு தண்ணி தான் இருக்கும். ஆனால் அது வந்து உள்ளார ஏதோ பெரிய குளம் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை நம்மளுக்கு உருவாக்கும். அதனால நம்ம இயர் கெனாலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணுங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கழுத்தை அப்படியே திருப்பினீங்கனாலே போதும். கழுத்தை மட்டும் திருப்பணும்னு இல்லை, உடம்போடு சேர்ந்து திருப்புங்க. அப்படியே இங்கே இப்படி இருக்கிற தலை இப்படி திருப்பினீங்கன்னா, இது பின்பக்கம் இழுத்து திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக காதுலேருந்து அப்படியே சொட்டு சொட்டா இல்லை அந்த காதை ஒட்டி ஒரு சூடான ஒரு திரவம் அப்படி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு தெரியும். உடனே ரிலீஸ் ஆகிருங்க. கழுத்து வலி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து கழுத்தை திருப்பணும்னு கூட அவசியம் இல்லை. காது பகுதியை பின்னாடி இழுத்துட்டு அப்படியே படுத்துக்கங்க. ஒரு டவல் அப்படி படுக்கும்போது அந்த காதுக்கு கீழே ஒரு டவல் வச்சுக்கோங்க, சாஃப்டான டவல் வச்சுட்டு அப்படியே படுத்துக்கோங்க. காது பகுதி மட்டும் இப்படி பின்னாடி இழுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் வெளியே வந்துடும். அப்படி இல்லைனாலும் இன்னொரு மெத்தட் என்னென்னா, வாக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைகளை காதை ஒட்டி வைங்க. நல்லா காதை ஒட்டி வச்சுட்டு அப்படியே காற்று போகாதவாறு காதை ஒட்டி வச்சுட்டு கழுத்தை திருப்பிட்டு அப்படியே நீங்கள் கப்பிங் அந்த ரிலீஸை, இந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்படி பண்ணி இதனால் என்ன ஆகும்னா, இது மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுங்கள். அழுத்தி திருப்பி ரிலீஸ், அழுத்தி திருப்பி ரிலீஸ். இதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணினாலும் அந்த தண்ணீர் அப்படிங்கிறது அப்படியே ட்ரெயின் ஆயிருங்க. இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தடு, சிம்பிளான மெத்தடு. இதுல எல்லாம் வரலை அப்படின்னா தான் இதுலேயே வந்துடுங்க. பெரும்பாலும் 99% இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்துடும். நம்ம இதை பின்னாடி இழுக்கிறது தான் முக்கியம். நம்ம கைகளை விட்டு பண்ணணும், தண்ணியை வெளியே எடுக்கணுங்கிற மெத்தட் மட்டும் பண்ணாதீங்க. ஹேர் பின்னெல்லாம் உள்ளே விட்டு தண்ணீரை வெளியே எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதுவாக வெளியே வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கிராவிட்டி அந்த இயற்கையினால நேர் பண்ணுறது. ஆனால் இதுக்கு கேட்கல அப்படிங்கும்போது நான் இன்னும் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இது எது கேட்காதவங்க, ஒரு இந்த ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எல்லாருமே இப்போ வீட்டில் வச்சுருப்பீங்க. ஏன்னா ஈரமாக தலை இருக்கும்போது அதை காய வைக்கிறதுக்கு. அந்த ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேர் ட்ரையரு. அதை வந்து காது பக்கத்துலலாம் வைக்கவே கூடாதுங்க. மினிமம் 1 அடியாவது டிஸ்டன்ஸ் இருக்கணுங்க. 1 அடி 1 ஃபீட் டிஸ்டன்ஸு, 12 இன்ச் டிஸ்டன்ஸ் ஆகுது காது பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ளோயரோட செட்டிங் வந்து லோயஸ்ட் செட்டிங், இருக்கிறதுலே கம்மியான செட்டிங், ஃபேனோட ஸ்பீடு இருக்கிறதுலே கம்மியாக வச்சு ஒரு அடி தூரத்தில் வச்சு லைட்டாக அந்த காற்று உங்கள் காது பகுதியில் படுற மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ஏர் ட்ரை ஆகிடும்.
இப்போ டாக்டர்கள்ட்ட போகும்போது மருந்துகள் இருக்கு 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆனால் இது டாக்டர் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த டிராப்ஸ். அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து ஓட்டையெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் இங்கே சிக்கல். அதனால தேவையில்லாம இந்த சிம்பிள் விஷயங்களை தவிர வேற எதுவும் ட்ரை பண்ண வேணாம். மருந்துகள் ட்ரை பண்ணாதீங்க, நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. ஒண்ணு காதுக்குள்ளார தண்ணீர் போகாமையே பாத்துக்கிறது நல்லதுன்னு சொன்ன இல்லையா? நம்ம காட்டன் பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பஞ்சு எடுத்துக்கங்க, அதை உருண்டியாக்கிக்கிட்டு அதுல பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லிட மெழுகு போன்ற ஒரு விஷயத்த அது மேல தடவிட்டு அதை காது பகுதியில வச்சுட்டு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அடிக்கடி காதுக்குள்ள தண்ணீர் போறவங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம்னா கூட நம்ம வந்து இந்த காட்டன் இயர் பால்ஸ் அதுல வந்து பெட்ரோலியம் ஜெல்லி தடவனதை எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணீர் உள்ள போகாது. ஏன்னா அந்த மெழுகு வந்து தண்ணீரை உள்ள போக விடாது. ஓரளவு தண்ணீர் உள்ள போகாம பாதுகாத்துக்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு இயர் பட்னு தனியாவே இருக்கு, அந்த இயர் பட் அணிஞ்சுக்கலாம். காது இது எதுக்குமே கேட்கல, காது ஒரு மாதிரி அடைச்சாப்லயே இருக்கு அப்படின்னா காது டாக்டர் பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த மெழுகு இயர் வேக்ஸ் வந்து ஒட்டிட்டு இருந்திருக்கலாம். அதனால அதை காது டாக்டர் அதை ரிமூவ் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸு. என்னன்னா தண்ணீர் இருந்து அதை அப்படியே விடும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம இப்படி காதை இழுத்தாலோ இந்த ட்ராகஸ் இந்த பகுதியை அழுத்தினாலோ நம்மளுக்கு வலி ஏற்படும் காதுக்குள்ளார. அப்போ ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காதோட இந்த தோல் பகுதி சிகப்பாக இருக்கலாம். காதுல இருந்து நீர் போன்ற திரவம் வடிந்தால் இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள். ஆரம்ப கட்டத்திலேயே போய் டாக்டரை பார்த்துருங்க, அதுக்குரிய மருந்துகள் கொடுத்து சிம்பிளா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இதை பெருசு பண்ணி விட்டுட்டு காதுக்குள்ளார ஓட்டை வர அளவுக்கு வெளிக்காது நடுக்காதுலாம் சேர்ற அளவுக்கு ஜாயின் பண்ற அளவுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப சேஃப்டான முறையில காதுல இருந்து தண்ணீரை வெளியெடுக்க பாருங்க. இன்னொரு விஷயம், இப்படி காது அடைச்சாப்புல இருக்கும்போது நீங்க சிம்பிளா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். வல்சால்வா மெனுவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூச்சு வந்து நல்லா இழுத்துக்கிட்டு இப்போ இழுத்துக்கிட்டோம், மூக்கை வந்து மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அந்த இழுத்த மூச்சை காற்றை வந்து காது வழியா வெளியே விட பாருங்க. அப்படி வெளியே விடும்போது ஒருவேளை காது அடைப்பு இருந்தாலும் அது லபக் அப்படின்னு லொடக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடைப்பு டக்குன்னு நீங்கும். இப்பவே நீங்க பண்ணி பாருங்க இந்த மெத்தடை. இப்பவே உங்க காது இப்படி இருந்த காது இப்படி மாறுறது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீலிங் தெரியும். இந்த மாதிரி காது அடைப்பு இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் செய்யலாம். சிம்பிளா நீங்க தண்ணீர் கூட குடிக்க பாருங்க. தண்ணீர் குடிக்கும்போது அந்த குடிக்கிறது ஸ்வாலோயிங் அப்படிங்கிறது காது அடைப்பை நீக்கும். இதுக்கெல்லாம் கேட்கல அப்படின்னா நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனா இதுக்கு வந்து இந்த மாதிரி முறைகள்லாம் பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றுறதுங்கிறது முக்கியம். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் தொற்றுக்கள் ஏற்படலாங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதனால இந்த டே டு டே ப்ராப்ளம், காமன் ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.